நல்லது. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலும் மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றதில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் 10 கட்டளையில், அதாவது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல இருக்கின்ற அந்த 10 கட்டளைகளுள் 3வது கட்டளையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். 3வது கட்டளை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கின்றேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீழ்நிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீழ்நிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அப்ப நாங்க ஏற்கனவே 2 கட்டளைகளை நாங்க பார்த்திருந்தோம். என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்ன காரியத்தை நாங்க கற்றுக்கொண்டோம். அதே போல யாதொரு விக்கிரகத்தாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை உனக்கு நீ சேவிக்கவும் வேணாம், அவைகளை உருவாக்கி நமஸ்கரிக்கவும் வேணாம் என்ற காரியத்தை நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய நாள்ல கடவுள் அவருடைய நாமத்தை வீணிலை வழங்கக்கூடாது என்று சொல்லி எங்க கிட்ட கேட்டுக்கொள்றதை நாங்க பார்க்கிறோம். ரைட். இப்ப இந்த வீணிலை வழங்குகின்றது என்றால் என்ன? சரியா? இப்ப பாருங்க அன்பானவங்களே, நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். வேதாகமத்துல இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு பேர், அந்த பேர்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. சரியா? அவங்களுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கும்படியாக அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும்படியாக வேதாகமத்தில் இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு நபர்களுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கிறத நாங்க காண்றோம். சரியா? அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம் ஆபிரகாம், ரைட்? அநேகருக்கு தகப்பனானவன், ஃபாதர் ஆஃப் அ மல்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருடைய பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்ப நாங்க பார்க்கிறோம், இங்க இந்த கட்டளையில கடவுள் தன்னுடைய நாமத்தை குறித்து பேசுகிறார். தன்னுடைய பெயரை, தன்னுடைய அடையாளத்தை குறித்து பேசுகிறத நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப நாங்க காண்ற விஷயம் என்ன? தேவனுடைய நாமங்கள்னு சொல்லும் போது, அப்ப தேவன் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவருக்கே உரித்தான, வேற யாருக்கும் இல்லாத அவருக்கே உரித்தான தன்மைகள் என்ன என்பதை தான் இந்த நாமம், அவருடைய பெயர்கள், அந்த பெயர் பிரஸ்தாபத்தில் நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல சொல்லப்படுற மாதிரி அவருடைய அந்த நாமங்களுக்கு அளவற்ற அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப கடவுளுடைய நாமத்துக்கு அளவற்ற அர்த்தங்களும் விளக்கங்களும் இருக்கிறத நாங்க வேதாகமத்துல காணலாம். அப்ப பாருங்க, நாங்க பார்த்த ஏற்கனவே 2 முறை நாங்க படித்தோம், 2 வாரங்களாக. அதன் அடிப்படையில கடவுள் தன்னை சிலைகளினால என்ன செய்யல, தன்னை வெளிப்படுத்தல இல்லையா? அதே போல படங்களினால, வரைந்த ஒரு உருவம் உள்ள படங்களினால தன்னை வெளிப்படுத்தல. அவர் இந்த கட்டளைகளை கொடுத்த பொழுது அங்க எந்த விதமான உருவத்தையும் நீங்க பார்க்கலன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னதை நாங்க பார்த்தோம். அப்ப எந்த விதமான உருவத்திலேயோ சிலையிலேயோ படத்திலேயோ தன்னை வெளிப்படுத்தல. மாறாக கடவுள் வேதாகமத்துல தன்னுடைய தன்மைகளை எப்படி தன்னுடைய பெயர்களினாலே, தன்னுடைய தன்மைகளை பெயர்களினாலே வெளிப்படுத்தி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப உருவம் இல்ல, படங்கள் இல்ல, பெயர்களினாலே, தன்னுடைய அந்த குணாதிசயத்தினாலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப சில காரியங்களை மாத்திரம் நாங்க சீக்கிரமா பார்க்கலாம். இன்னும் ஒரு நாள்ல கடவுளுக்கு சித்தமானதா இந்த ஒவ்வொரு பெயர்களையும் நாங்க பைபிள் ஸ்டடியில இன்னொரு நாள்ல நாங்க கற்றுக்கொள்ளலாம். அப்ப நாங்க சுருக்கமா ஒவ்வொரு காரியத்தை பார்ப்போம்னு சொன்னா, பாருங்க எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார் பெயர்களினால, அவருடைய தன்மைகளை பாருங்க. பரிகாரியான கர்த்தர் நாங்க படிச்சோம் இல்லையா, யாத்திராகம படித்துக் கொண்டு வரும் பொழுது. அதே போல சர்வ வல்லமை உள்ளவர், கர்த்தர் நம் சமாதானம், ஷாலோம், ரைட்? தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார், இம்மானுவேலர். அதே போல எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கின்றார், கண்மலையானவர் இல்லையா? தேவன் என் ஜெயக்கொடியானவர், சேனைகளின் கர்த்தர், நமது நீதியான கர்த்தர், அதே மாதிரி மேய்ப்பர், உன்னதமான தேவன், நித்தியமானவர், பரிசுத்தப்படுத்துகிறவர். இன்னும் இடத்துல சொல்லப்படுது இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று சொல்லி
அநேக நாமங்களினாலே தன்னுடைய குணாதிசயங்களை தேவன் வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம். இப்ப என்ன கட்டளை? என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. அப்ப தேவன் வேதாகமத்தில் நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக, இல்லையா? முதலாவது கட்டளை நாங்க படிச்சிருந்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக தன்னை வேதாகமத்துல வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் நாங்க காண்றோம். சரியா? அப்ப அவருடைய நாமத்தை குறித்து சில வசனங்கள் சொல்லுது, இல்லையா? அப்ப நாங்க ஏன் இந்த நாமத்தை குறித்து பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாமத்தை தான் நீங்க என்ன செய்யக்கூடாது? வீணிலே வழங்கக்கூடாது. ரைட்? அப்ப அவருடைய நாமத்தின் தன்மைகளை குறித்து நாங்க பார்க்கணும், இல்லையா? அப்ப நாங்க பார்த்திருந்தோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக. நாங்க இந்த இடத்துல இந்த ஸ்லைட்ல பார்த்த மாதிரி இந்த பெயர்களினால, பிரஸ்தாபத்தினால தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தினார். இப்ப இந்த வசனத்துல நாங்க வாசிக்கின்றோம், சங்கீதம் 8ல, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம், ரைட், உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறேன். ரைட்டா? அவருடைய நாமம் பூமியில ரொம்ப மேன்மை உள்ளதாக இருக்குன்னு சொல்லி அந்த வசனம் வெளிப்படுத்துது. அடுத்து வாசிக்கிற உபாகமத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமம். ரைட்? அப்ப அந்த நாமம் உள்ளவர் தான் சொல்றாரு, அந்த நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. எந்த நாமத்தை? பூமி எங்கும் மேன்மை உள்ளதா இருக்கிற நாமத்தை, அதே போல மகத்துவம் உள்ள நாமத்தை, அதே போல மகிமையும் பயங்கரமுமான நாமத்தை நீங்க வீணில வழங்கக்கூடாது. வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்துது. அதே மாதிரி வாசிக்கிறோம், சங்கீதம் 83:17 யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். ரைட்? எப்படியாப்பட்ட நாமம் உடையவர்? ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவராக இருக்கின்றார். ரைட்? அடுத்து வாசிக்கிறோம், சங்கீதம் 54:1 தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். பாருங்க, இந்த சங்கீதம் வசனங்கள் எல்லாத்துலயும் நாங்க வாசிக்கிறோம் என்ன? சங்கீதம், உபாகம வசனங்கள்ல அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது. அவருடைய நாமம் எவ்வளவு பெரியது, அவருடைய நாமம் எவ்வளவு பயங்கரமானது, அவருடைய நாமம் எவ்வளவு மகிமையானது, அவருடைய நாமம் எப்படி ஆளுகை செய்து அது எப்படி உன்னதமானது. ரைட்? அது ரட்சிக்கும் நாமம், வல்லமை உள்ள நாமம், நியாயம் செய்கின்ற நாமம் என்று சொல்லி சங்கீத வசனங்கள்ல நாங்க வாசிக்கிறோம். சரியா? இந்த ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ரைட்? அப்படியான மேன்மை உள்ள அந்த நாமம். சுருக்கமாக அந்த அர்த்தத்தை பார்ப்போம்னு சொன்னா, அவருடைய நாமத்தை நாங்க தூஷிக்க கூடாது, அல்லது அகௌரவப்படுத்தும்படி, டிஸ்ஆனஸ்ட் அல்லது அவமரியாதை அடையும் படிக்கு பேசவோ நாங்க, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நடந்து கொள்ளவோ கூடாது என்று சொல்லி இந்த 3வது கட்டளை எங்களை என்ன செய்து எச்சரிக்கிறதாக இருக்கிறது. சரியா? அந்த நாங்க பார்த்த அந்த மகத்துவம் உள்ள நாமம், அந்த தேவனுடைய நாமத்தை தூஷிக்கவோ அகௌரவப்படுத்தவோ அவமரியாதையாக அவமரியாதை அடையும் படிக்கு நாங்க பேசவோ நடந்து கொள்ளவோ கூடாது என்று இந்த கட்டளையின் மூலம் நாங்க எச்சரிக்கப்படுறோம். அதே நேரத்துல அவருடைய நாமத்தை நாங்க தவறான முறையில பயன்படுத்தக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்ஆனஸ்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி இந்த கட்டளையின் மூலம் நாங்க கற்றுக்கொள்றோம். அதே போல இந்த 3ஆம் கட்டளையானது எங்களுக்கு எதிர்மறையான இன்னும் ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்பிக்குது. என்னது? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை. அப்ப முதலாவது பார்த்தோம், அவரை அவமரியாதையாக நாங்க நாங்க அவமரியாதை பண்ணக்கூடாது, தூஷிக்க கூடாது, தூஷிக்கும் விதமாக நடக்கக்கூடாது, பேசக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த பக்கம் பார்க்கிறோம், இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது மாத்திரமல்ல, மாறாக இன்னும் ஒரு வேளை நாங்க செய்ய வேண்டியிருக்கு. மேல பார்த்து செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது என்னது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம். சரியா? நாங்க இங்க பார்த்தோம் இல்லையா, எவ்வளவு ஒரு பயங்கரமான நாமம் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துறாரு தன்னை சொல்லி. ரைட்? இங்க நாங்க வாசித்தோம். அதே போல இந்த வசனங்கள்ல நாங்க வாசித்தோம் இல்லையா, அவருடைய நாமத்தின் மேன்மைகள், மகிமைகள் இல்லையா.
அப்ப அந்த நாமத்தை என்ன செய்யணுமா, அந்த நாமத்துக்குரிய கணத்தை, அந்த நாமத்துக்குரிய மதிப்பை, மரியாதையை என்ன செய்யணும், நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கொடுக்க வேண்டும். அந்த மகிமைக்குரிய கணத்தை நாங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3வது கட்டளையில நாங்க எதிர்பார்க்கப்படுகின்றோம். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம், வீணிலே வழங்குகிறது. நாங்க அவருடைய நாமத்தை பார்த்தோம் எப்படியாப்பட்டதுன்னு சொல்லி. இப்ப அந்த நாமத்தை வீணிலே வழங்குகிறது என்பது என்ன என்பதை நாங்க சற்று அவதானிப்போம். சரியா? இப்ப பாருங்க, முதலாவது நாங்க பார்க்கிறோம் சத்தியம் செய்தல். சரியா? அல்லது ஒரு வாக்குறுதி கொடுத்தல் என்று நம்ம சொல்லலாம். அப்ப இது எப்படி நாங்க பார்க்கிறோம் சொன்னா, கடவுளுடைய நாமத்தை தவறான முறையில பயன்படுத்துறதுக்கு இந்த சத்தியம் செய்தலின் மூலம் மனிதர்கள் என்ன செய்யறோம், அத கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறத நாங்க பார்க்கிறோம். அதாவது இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு பிழை செய்திருக்கிறாரு. அப்ப இன்னும் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நீதி கேட்கிறாரு. நீதி கேட்கும் பொழுது இவர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட போய் நான் இப்படி செய்யல என்று சொல்லி ஒரு ப்ரொமிஸ் பண்றார் அல்லது சத்தியம் செய்கின்றார். அப்ப இப்படி சத்தியம் செஞ்சா என்ன செய்ய மாட்டாங்க, உலகத்துல உள்ளவங்க இப்பயும் நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க, அது வந்து நம்ப மாட்டாங்க. ஆகவே மனுஷன் என்ன செய்யறான், அன்னைக்கு கடவுளுடைய பெயர்ல நான் வந்து கடவுளுடைய நாமத்துல நான் சொல்றேன், உங்களுக்கு சத்தியம் பண்றேன், கடவுளுக்கு இதெல்லாம் தெரியும், கடவுள் பார்த்து கொள்வார் சொல்லுவா இல்லையா, அவருடைய அந்த நாமத்தை சொல்லி அவரை நம்முடைய அந்த என்ன சொல்லுவோம், நம்முடைய இந்த சத்தியத்துக்கு ஒரு தரகராக அல்லது ஒரு நடுவராக, மத்தியஸ்தராக கடவுளை இழுத்து கொள்றது. அப்ப என்ன சொல்றோம், என்னன்னா தன்னுடைய பாவங்களை மறைக்கிறதுக்கு. இப்ப நான் சொன்னா நம்ப மாட்டான், நான் சத்தியம் பண்ணா நம்ப மாட்டான். இப்ப கடவுளையும் இழுத்து அவரோட சேர்த்து, கடவுள் பார்த்து கொண்டிருக்கிற, கடவுள் எல்லாம் செய்யறான்னு சொல்லி அவரை சேர்த்து சொல்லும் பொழுது மற்றவர்கள் நம்புவார்கள் என்ற சிந்தனையோடு, அப்பதான் நீங்க எழுதியிருக்கோம், என்னது, தன் பாவங்களை மறைப்பதற்காக கடவுளை சாட்சியாக நிறுத்துவது. இது வந்து கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதாக இருக்கிறது. சரியா? பாருங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். சரியா? அப்ப இந்த சத்தியம் செய்தலானது ஒரு பொய்யானை இடுதலை போல, கடவுளை சாட்சிக்கு இழுத்து பொய்யானை சொல்லுவதை போல, ஒரு சாட்சிக்கு இழுத்து நாங்க சொல்லுவதை போல ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இப்ப யோசிச்சு பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம கூட மத்தவங்களுக்கு உறுதியா ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம், கடவுளுக்கு தெரியும், கடவுள் முன்னுக்கு நான் அதை சொல்றேன் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும், அது கொஞ்சம் கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஏன்னா கடவுள் இழுக்கிறோம் இல்லையா நாங்க முன்னுக்கு இல்லையா. அப்ப கிறிஸ்தவங்க ரொம்ப இதை அதிகமா பயன்படுத்துவோம். ஏன்னா நாங்க கடவுளை பற்றி சொல்லும் பொழுது கேட்கிறவர் கொஞ்சம் அதை நம்புவார். ரைட்? அப்ப கடவுளோடு சேர்த்து சத்தியம் பண்றது. ரைட்? அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, அவருடைய நாமத்தை பொய்யானை இடுகிறதினாலே. அப்ப இந்த காரியம் கூட எப்படியாப்பட்டதா இருக்குது, கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதாக இருக்கிறது. சரியா? இப்ப சொல்லுவோமே, இப்ப பொய்யான ஒரு விஷயத்துக்கு ஒரு பாவம் செய்துட்டாரு, அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக கடவுளை சாட்சியாக இழுத்து சொல்றாரு. அது பிழை என்று சொல்லி வேதம் சொல்றதை நாங்க பார்த்தோம். இப்ப பார்க்கிறோம், சரியான விஷயத்துக்கு, நேர்மையான விஷயத்துக்கு நாங்க சத்தியம் செய்யலாமா? இப்ப இங்கேயும் நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ரைட்டா? பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 34 முதல் 35 வசனங்கள் வரையில அதை நாங்க பார்க்கிறோம். சரியா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். பரிச்சேதம் சொல்லும் பொழுது பூரணமா நீங்க சத்தியத்துக்கு போக, சத்தியம் பண்ண வேணாம். ரைட்? வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கடவுளுடைய பேர்ல பொருத்தனை செய்ய பயந்துகிட்டு அங்க இருந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள் என்ன செய்தாங்க, இப்ப கடவுளுடைய பேர்ல ஒரு பொருத்தனையை செய்வாங்கன்னு சொன்னா அந்த பொருத்தனை நிறைவேற்றி ஆகணும்.
அதுதான் நாங்க உபாகம புத்தகத்துல வாசிக்கிறோம். அப்படி நிறைவேற்றாட்டி என்ன நடக்கும்? கடவுளுடைய தண்டனை அங்க வரும். ஆகவே அங்க இருந்த பரிசேயர் வேதப்பாரர்கள், அங்க இருந்த மூப்பர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, கடவுள் மேல சத்தியம் பண்ண பயந்து கொண்டு அல்லது பொருத்தனை பண்ண பயந்து கொண்டு வானத்தின் மேல என்ன செய்தாங்க? சத்தியம் பண்ண ஆரம்பிக்காங்க. அதே மத்தவங்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வானத்தின் மேல நீங்க சத்தியம் பண்ண வேணாம். ஏன்னா அது தேவனுடைய சிங்காசனம். ரைட்? அப்ப அங்க வாழுகின்ற தேவன், அந்த பரிசுத்த ஸ்தலத்துல, மனுஷன் அண்ட முடியாத ஸ்தலத்துல வாழுகின்ற அந்த தேவாதி தேவன் இருக்கின்ற சிங்காசனம் உள்ள இடமாக வானத்தை அவர் காண்பிக்கிறார். அப்ப வானத்தின் மேல் நீ சத்தியம் பண்றன்னு சொன்னா நீ என்ன செய்யற? அங்க இருக்கின்ற, அதை படைத்து அவைகளை ஆளுகை செய்கின்ற அங்க பரலோகத்தில் இருக்கின்ற தேவன் மேல நீ சத்தியம் பண்ற என்று சொல்லி அவங்களுக்கு சொல்றார். சரியா? அப்புறம் பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அப்ப அவங்க அப்படிதான் செய்தாங்க. என்னது? ஒன்று வானம், பூமி என்று சொல்லி ஒவ்வொரு பலிப்பீடம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தின் மேல சத்தியம் பண்ணி அந்த சத்திய காரியங்கள் அப்ப என்ன செஞ்சிடலாம்? இப்ப வானத்தின் மேல சத்தியம் பண்ணிட்டு அதை அந்த அந்த பொருத்தனை நிறைவேற்றாம விட்டுறலாம். அப்ப அவங்களுக்கு தண்டனை வராது என்று யோசிச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், பரிச்சேதம் நீ சத்தியம் பண்ண வேண்டாம். ரைட்? பூமியின் பேர்ல நீங்க சத்தியம் பண்ண வேணாம், அது தேவனுடைய பாதப்படி. எருசலேமின் பேர்ல நீங்க சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். சரியா? இன்னைக்கு கூட பாருங்க, கிறிஸ்தவர்கள் நம்மள மத்தவங்க நம்பணும் என்றதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்? பைபிளை கூட தூக்கி வச்சு சத்தியம் பண்ணுவோம். பைபிள் பொதுவா நான் சொல்றேன், நீங்க நம்புங்க. அல்லது கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், ஜீசஸ் மேல சத்தியமா சொல்றேன், நம்புங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரைட்? அப்ப அது மாத்திரம் இல்லாம மத்தேயு 5:36 பார்க்கிறோம், உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். தலையில் மேல கையை வச்சு சத்தியம் பண்ணாது. நான் அப்படி செய்யல என்று சொல்லி உன்னைய நீ வந்து நிரூபிக்க பார்க்காது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னாலே கூடாது. அதாவது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நீ வந்து என்ன செய்ய முடியாது? மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த கட்டுப்பாடு முழுவதும் கடவுளுடைய கரத்துல இருக்கிறது. ஆகவே நீ உன்னுடைய சிரசின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்றத நாங்க பார்க்கிறோம். அப்ப ஏன் கடவுள் சத்தியம் தேவையில்லை, சத்தியம் பண்ண வேணாம்னு சொல்றார்? காரணம் என்ன பாருங்க. அந்த வசனங்கள் முடியும் பொழுது, அந்த 5ஆம் அதிகாரம் 37க்கு வரும் பொழுது நாங்க பார்க்கிறோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். என்ன சொல்றாரு? கிறிஸ்தவங்க கிட்ட கடவுளை எதிர்பார்க்கிறது என்னது? நீங்க சத்தியம் பண்ணி கடவுளை இழுத்து அல்லது பைபிளை தூக்கிட்டு வந்து காண்பித்து அதை அல்லது கிராஸ் மேல நீங்க சத்தியம் பண்ணி, சர்ச் மேல சத்தியம் பண்ணி, தலையின் மேல சத்தியம் பண்ணி, வீட்டுல யாராவது வயசானவங்க இருந்தா அவங்க தலையின் மேல வச்சு சத்தியம் பண்ணி, பிள்ளைகள் மேல வச்சு சத்தியம் பண்ணி, இதெல்லாம் தேவையில்ல. என்ன சொல்ற ஆண்டவர்? உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்கள். ரைட்? அப்ப நேர்மையா, ரைட், உண்மையை பேசும்படி, ரைட், கடவுள் எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். சரியா? அப்ப உள்ளதை உள்ளது என்று சொல்ல முடியாட்டிதான், ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம்? சத்தியம் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எங்களை நாங்க டிஃபைன் பண்ணிக்கொள்ள, எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள நாங்க பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதுன்னு இல்லது இல்லதுன்னு சொல்லுங்க, அதற்கு மிஞ்சினது எல்லாமே தீமையினால் உண்டாகி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றத நாங்க பார்க்கிறோம். சரியா? இப்ப அடுத்த காரியத்துக்கு வாரோம். வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்ப முதலாவது சத்தியம் பண்ணி வீண்ல வழங்கி கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய நாமத்தை. அடுத்து பார்க்கிறோம் எங்களுடைய வார்த்தையும் வாழ்க்கை. இந்த கடவுளுடைய வசனங்கள் எங்களுக்கு சொல்லித்தர விஷயங்களை பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். என்ன சொல்லப்படுது? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், கடவுள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவருடைய தன்மைகள் எங்களுக்கு நாங்க அறிஞ்சு வச்சிருக்கிறோம் என்பதை அவங்க அறிக்கை பண்றாங்க, வெளிப்படுத்துறாங்க, தங்களுடைய விசுவாசத்தை சொல்றாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதா? அவங்க சொல்றத மறுதலிக்கிற மாதிரி
இருக்குதான். சரியா? அப்ப இதுவும் எப்படியாப்பட்டது? வாயில மாத்திரம் கடவுளை பேசி, வாயில மாத்திரம் கடவுளை புகழ்ந்து, வாயில மாத்திரம் பரிசுத்தமான காரியங்களை பேசி துதித்து எல்லா காரியங்களும் செய்யறோம். வாழ்க்கையில நம்ம அந்த தன்மைகளை, கடவுளுடைய தன்மைகளை, நாங்க பேசுற அந்த காரியங்களை காண முடியாம இருக்குதுன்னு சொன்னா அது எப்படியாப்பட்டது? கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு ஏதுவானதாக இருக்கிறது. அடுத்து பார்க்கிற 1 யோவான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்றோம். இப்ப நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக அநேக வருஷங்கள் கடவுள அறிந்து தெரிந்து எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம். அந்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது? அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்ப சும்மா சொல்லிட்டு நம்ம தெரிய முடியாது, நான் கிறிஸ்தவன், எங்களுடைய பரம்பரையே நாங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் என்று சொல்லி, கடவுள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவரை குறித்து எல்லா விஷயமும் தெரியும் சொல்லிட்டு நாங்க அவருக்கு கீழ்ப்படியாம எங்களுடைய வாழ்க்கையில அவருக்காக ஜீவிக்காம சாட்சி பகராம நாங்க ஜீவித்து கொண்டு இருப்போம்னு சொன்னா அதுவும் எப்படியாப்பட்ட விஷயம்? நாங்க பார்த்த அந்த நாமத்தை, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகின்றதுக்கு சமனான, வீணிலே வழங்குகிறதுக்கான ஒரு காரியமா அது இருக்கும். ஏசாயா 29:13 வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். நல்ல விஷயம் தான் இல்லையா? என்னது? வாயினால் என்னிடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு போனோம்னு சொன்னா எப்படி நம்ம துதிப்போம் கடவுளை. சில நேரங்கள்ல நம்மள மாதிரி துதிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதே மாதிரி நம்ம கடவுளை பற்றி அந்த பக்தி வைராக்கியம் உள்ளதா அந்த பேச்சுகளை பேசுறது நம்மளை விட்டா ஆள் இல்லை. அப்ப துதி பலிய, ஸ்தோத்திர பலிய நம்ம உதடுகளினால கடவுளுக்கு செலுத்துறோம். அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இதெல்லாம் என்னத்தை காட்டுது? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குறது. ஒரு 2 வாழ்க்கை வாழ்றதுக்கு சமமா இருக்குது இல்லையா? ஒன்று அவரை துதிக்கிறோம், ஒன்று அவரை அறிக்கை பண்றோம். சரியா? ஒன்று நாங்க அவருக்கு எங்களுடைய உதடுகளில கனம் பண்றோம். கடந்த வாரம் பார்த்தோம், அவருக்கு நாங்க பயப்படுறோம். ஆனால் அந்த பயம், அந்த கனம், அந்த பேச்சு, என்ன காரியத்தை நாங்க சொல்றோம், என்ன காரியத்தை நாங்க அறிக்கை செய்யறோம், அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானதா இருக்கு. சரியா? நாங்க சர்ச்சில் இருக்கிறதுக்கும் வீட்டுல இருக்கிறதுக்கும் வித்தியாசமான வாழ்க்கை முறை. எல்லாரோடையும் கூடி இருக்கும் பொழுது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு பேச்சு, ஒரு விதமா பேசுறோம். தனியா இருக்கும் பொழுது வேறு விதமா நாங்க நடந்து கொள்றோம். சரியா? அப்ப 2 விதமான வாழ்க்கை, சொல்றத செய்யாத வாழ்க்கை. அப்ப அதுல அது எப்படியாப்பட்டது? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகின்ற விஷயமாக அது காணப்படுகிறது. சரியா? திரும்பவும் நாங்க இன்னும் கொஞ்சம் காரியத்தை நாங்க பார்க்கும் பொழுது, வீணிலே வழங்காதிருப்பாயாக. சரியா? இப்ப பாருங்க, எரேமியா 5:2 வாசிக்கிறோம். அங்கிருந்த மக்கள் என்ன சொன்னாங்களாம்? அதாவது தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றோம் என்று சொல்றாங்களாம். கர்த்தர் யாரு, அவருடைய நாமம் என்ன என்பதை நாங்க பார்த்தோம். அந்த தேவனுடைய அந்த நாமத்தை கொண்டு, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்று அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, பொய்யானை இடுகிறார்கள். அப்ப ஒரு பொய்ய சொல்றதுக்கு, தங்களுடைய ஒரு சுயநல நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு கடவுளை தனக்கு சார்பாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை இது. எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப நாங்க சரளமா நாங்க பேசுவோம்னு சொன்னா, நம்முடைய பாவத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு ஆலயத்தை பயன்படுத்துற மாதிரி இல்லையா? அப்புறம் பாருங்க, அடுத்து வாசிக்கிறோம், துணிகர பாவத்தோடு தேவ சமூகத்துல பிரவேசிக்கிறது. சரியா? இன்றைக்கு பாவம் என்கின்ற விஷயமே, அதாவது நம்ம வீட்டுல எப்படி பேசுறோம், வீட்டுல எப்படி நடந்து கொள்றோம், அதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கிறதே கிடையாது. சமூகத்துல எப்படி இருக்கிறோம், எப்படி நடந்து கொள்றோம், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அந்த காரியங்களோட சேர்த்து நம்ம என்ன செய்யறோம்? ஒரு துணிகரத்தோட, ஒரு கடவுளுடைய அந்த பரிசுத்தமான சமூகத்துல நாங்க பிரவேசிக்கிறது. இதுவும் என்னத்தை காட்டுது எங்களுக்கு?
கர்த்தருடைய நாமத்துல வீணில வழங்குகிறதுக்கான ஒரு காரியமாக இது இருக்குது அன்பானவங்களே. யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை எங்களுடைய பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இல்லாதவங்களாக ஊழியங்களை ஈடுபட்டு செஞ்சு கொண்டிருந்திருக்கிறோம் சொல்லி. அது அந்த தேவனுடைய ஊழியத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குற மாதிரி எத்தனை முறை அப்படி செயல்பட்டிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுவார், எப்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தமான அலங்காரத்தோடும் வரணும் ஆண்டவரே. துணிகரமான பாவத்தோடு நான் வந்துடக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு என்னது, நான் கடவுளுடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடாது. நான் தேவனுடைய சமூகத்துல நடித்து அங்க ஒரு வாழ்க்கையும் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து நான் அவருடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடாது என்பதை இந்த காரியங்கள் எங்களுக்கு காண்பிக்குது. அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம், இன்றைக்கு ஒரு கணக்கே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நகைச்சுவைக்காக கடவுளுடைய நாமத்தை என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். நகைச்சுவைக்காக, ஒரு ஜோக்குக்காக இல்லையா? இப்ப சொல்லுவோமே, ஒருத்தர் எங்கிட்ட காய்ச்சி கொண்டே இருக்கிறார், எங்களுக்கு தாங்க முடியல, அவர் நல்லா ரொம்ப பழகினார், ஒரு ஃப்ரெண்டுன்னு வைங்களே, திடீர்னு சொல்லிடுவோம், ஜீசஸ் இவனுடைய வாய கட்டுங்க, சொல்லுவோமா இல்லையா? ஒரு ஜோக்குக்காக கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்துறது, அல்லது ஒரு ஜோக்குக்காக கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்துறது. யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நாங்க அப்படி செயல்பட்டிருக்கோம்னு சொல்லி. அடுத்து வாசிக்கிறோம், தேவனுடைய பராமரிப்பை குறித்த ஒரு முறுமுறுப்பு. இதைதான் நாங்க தொடர்ந்து யாத்திராகம புத்தகத்துல வாசித்து கொண்டு வார். இது தேவனுடைய நாமத்தை வீண்ல வழங்குறதுக்கான ஒரு அடையாளம். ஏன்னு சொன்னா, கடவுள் அவங்களுக்கு மன்னாவை வருஷிக்க பண்ணினாரு, அவங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க, அற்பமான உணவு, கடவுள் கொடுக்கிறது அற்பமான உணவுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த காரியம் என்னத்தை காண்பிக்குது, கடவுளுடைய அந்த நாமத்தை, அவருடைய அந்த போஷிக்கும் அந்த கிருபையுள்ள அந்த இரக்கமுள்ள ஒரு தகப்பனை போல அந்த குணாதிசயத்தை, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதுக்கான ஒரு காரியமா இருக்குது அன்பானவர்களே. அதாவது அவர் கொடுக்கிற பாதுகாப்பு, அவர் கொடுக்கின்ற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முறுமுறுக்கிறது உள்ளுக்குள்ளேயே. இது என்ன அற்பமான உணவு, இது எனக்கு போதுமா, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எனக்கு இப்படி நடக்க மாட்டேங்குது. அடுத்து பார்க்கிறோம் அன்பானவங்களே, நாங்க நல்ல ஒரு உதாரணம் தான் ஏரோது. மத்தேயுல வாசிக்கிறோம் அந்த காரியத்தை. எங்களுக்கு தெரியும், அந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நாங்க அதிகமா அந்த பிரசங்கத்தை நாங்க கேட்போம். சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, யூதருக்கு ராஜாவாக, அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு வராங்க. இப்ப ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில போய் ஏரோது ராஜா கிட்ட கேட்கிறாங்க, என்னது, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாராமே, எங்க பிறந்திருக்கிறார்? அப்ப ஏரோது ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னது, அப்படியா, நீங்க போய் என்ன செய்யுங்க, குழந்தைய தேடுங்க, தேடி கண்டுபிடிச்சா எனக்கும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும், நான் அவரை ஆராதிக்கணும், நானும் அவரை பணிந்து கொள்ளணும், நானும் அவரை வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏரோது சொல்றார். சரியா? என்ன நோக்கம், உள்ளுக்குள்ள இருக்கிற நோக்கம் என்னது, இது வெளிப்படையில அவர் ஆராதிக்கணும், அவரை நான் நமஸ்கரிக்கணும் வெளிப்படையா சொல்றாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் மட்டும்தான் ராஜா, இங்க எனக்கு விரோதமா ஒரு சின்ன குழந்தை கூட ராஜான்ற பேர்ல வந்துடக்கூடாது, அது கடவுளாகவே இருந்தாலும் மெசியாவாகவே இருந்தாலும் நான் அதை கொலை செய்வேன் என்ற ஒரு சுயநல நோக்கத்தை உள்ளுக்கு வைத்துக்கொண்டு வெளிப்படையா நான் ஆராதிக்கிறேன், நான் பணிந்து கொள்றேன் என்று சொல்ற விஷயம். இது என்னத்தை காட்டுது, கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குகின்ற ஒரு விஷயத்தை காண்பிக்குது. இன்றைக்கு அன்பானவர்களே, நானும் நீங்களும் யோசித்து பார்ப்போம், எங்களுடைய சகோதரர்களோடு, எங்களுடைய குடும்ப உறவினர்களோடு பயங்கர சண்டைகளோடும் தூஷணங்களோடும் பிரச்சனைகளோடும் மன்னிக்க முடியாத தன்மைகளோடும் பழி வாங்குகின்ற விஷயங்களோடு இருந்து கொண்டுட்டு என்ன செய்வோம், வெளிப்படையா மட்டும் கடவுளை ஆராதிப்போம். இங்க நாங்க பார்த்தோம், ஏரோதுடைய மனசுக்குள்ள கொலை செய்யணுன்ற வெறி, ஆனா வாயிலிருந்து வெளிவாரது வார்த்தை என்னது, ஆராதிக்கணும். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு இல்லையா? இதுல என்னத்தை காட்டுது, கடவுளுடைய நாமத்தை அதை கணக்கெடுக்காம போய் அதை ரொம்ப சீப்பா எண்ணி, ரொம்ப ஒரு இலக்காரமா எண்ணி செய்கின்ற காரியங்களை தான் இது காண்பிக்குது. இந்த துணிகரம், இந்த கடவுளுடைய சமூகத்தில் துணிகரமா பிரவேசிக்கிறது, கடவுளுடைய நாமத்தை நகைச்சுவைக்காக பயன்படுத்துறது, அவருடைய பராமரிப்புக்கு முறுமுறுக்கிறது, இந்த எல்லா காரியங்களும்
கடவுளுடைய நாமத்தை துணிகரமாக வீணிலே வழங்குகின்ற ஒரு காரியத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுது அன்பானவர்களே. எனவே நாங்க என்ன பார்த்தோம்? கடவுளுடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக. அப்ப நாங்க முதல்ல பார்த்திருந்தோம், அவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படி, அவருடைய நாமம் அகௌரவப்படும்படி, அவமரியாதை அடையும்படிக்கு நாங்க பேசவோ நடந்து கொள்ளவோ கூடாது என்று இந்த கட்டளை எங்களுக்கு எச்சரிக்கிறது. அதே போல அவருடைய நாமத்தை நாங்க தவறான முறையில பயன்படுத்தக்கூடாது என்பதையும் எச்சரிக்கிறது என்பதை இம்மட்டுமாய் பார்த்தோம். ரைட்? அப்ப நாங்க முதல்ல சொல்லியிருந்தோம், இந்த கட்டளை இன்னும் ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்பிக்குதுன்னு சொல்லி. அது என்ன? இந்த காரியங்களை செய்யக்கூடாது, ஆனா நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை, அவருக்குரிய அந்த மதிப்பை, அவருக்குரிய அந்த முதலிடத்தை, அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார்னு சொன்னா, அவ்வளவு மேன்மை உள்ளவர், பயங்கரமான நாமத்தை உடையவராக, மகிமை உள்ளவராக இருப்பார்னு சொன்னா, அவருக்குரிய கணத்தை நாங்க செலுத்தோம். அப்ப இந்த மாதிரி நாங்க தூஷிக்காம எல்லா காரியங்களும் செய்யாம இருந்துட்டாலும், ரைட், இன்னொரு பக்கம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நாங்க கொடுக்காம இருக்கிறோம்னு சொன்னா, அதுவும் தேவனுடைய நாமத்தை வீண்ல வழங்குறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நாங்க சேர்ச்சுக்கு வரமாட்டோம், நாங்க இவ்வளவு காலம் சேர்ச்சுக்கு போனோம், நாங்க இனி எங்களுக்கு கடவுள் தேவையில்லைன்றாங்க திடீர்னு. சரியா? அப்ப என்னது? அவரை தெரியும், அவரு யாருன்னு தெரியும், தெரிந்தும் ஒரு துணிகரத்தோடு சொல்ற காரியம். சரியா? பாருங்க, இந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ரைட், கடவுளுடைய நாமம் அது எப்படி நாங்க மதிப்புக்குரியதாய், கனத்துக்குரியதாய், அந்த நாமத்தை நாங்க மரியாதையோடு நாங்க ஆராதிக்கணும் என்பதை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 6:9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லிட்டு, பரமண்டலில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்ன பார்க்கிறோம்? சரியான முறையில தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தையிலேயே கடவுள் எங்களுக்கு கற்பிக்கிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? நாங்களாவே கண்டுபிடிச்சு அவருக்கு உரிய மரியாதையை, அவருக்குரிய கனத்தை நாங்க செலுத்த முடியாது. எல்லாமே அவருடைய வார்த்தையின் மூலம் தான் எங்களுக்கு கடவுள் கற்பிக்கிறவராக இருக்கிறார். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கற்பிக்கிறார்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த ஆராதனைக்குரிய எல்லா விதமான துதிகளுக்கும், எல்லா விதமான நன்றி செலுத்தலுக்கும் உரிய அந்த மேன்மையான அந்த எல்லா கணத்துக்கும் உரிய அந்த நாமம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? சங்கீதம் 29:2 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்தமான அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சரியா? அப்ப நாங்க கடவுளுக்குரிய மகிமையை, கனத்தை செலுத்தணும்னு சொன்னா, அப்படி நாமத்தை வீணில வழங்காதவர்களாக நாங்க நடந்து கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கடவுளை நாங்க கனம் பண்ணணும். எப்படியான கனம்? பரிசுத்த அலங்காரத்துடனான கனம். இன்றைக்கு அன்பானவர்களே, நானும் நீங்களும் தேவனை ஆராதிக்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது ஆலயம் மட்டும்தான், இல்லையா? அப்ப அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது எங்களுடைய அலங்காரம் என்ன, எதை குறித்த அலங்காரத்தை குறித்து ரொம்ப யோசனையா இருக்கும். என்ன உடுப்பை உடுத்தலாம், என்ன உடுப்பை நாங்க அயன் பண்ணி வைக்கணும், என்ன உடுப்பு ரெடி பண்ணணும், நல்லது. ஆனால் வேதம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அதை விட மேலான ஒரு காரியம் என்னது? பரிசுத்த அலங்காரம். தேவன் எதிர்பார்க்கிற விதமான அலங்காரம். சரியா? பாருங்க, மத்தேயுல நாங்க வாசிக்கிறோம், ஒருத்தன் வந்து காணிக்கையை கொடுக்க வரும் பொழுது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதாங்க? அந்த காணிக்கையை நீ கொடுக்க வேணாம், அங்க பலிபீடத்துல வச்சுட்டு நீ போய் உன்னுடைய சகோதரனோட பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீ ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை செலுத்து. அப்ப தொழுது கொள்வதற்கு முதல்ல அந்த அலங்காரம், தேவன் எதிர்பார்க்கின்ற உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய மனைவியோடு, உன்னுடைய சகோதரனோடு, உன்னுடைய பிள்ளைகளோடு, உன்னுடைய தொழில் காரியத்துல எதிர்பார்க்கின்ற அந்த அலங்காரம், தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த சந்தோஷத்தோடு காண்கின்ற அந்த காரியம், அந்த கீழ்ப்படிவு, அந்த அர்ப்பணிப்பு, அந்த காரியங்களோடு தேவனை வந்து நீங்க தொழுது கொள்ளுங்க, அந்த அலங்காரத்தோட வாங்க என்பதை நாங்க காண்றோம். அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, இந்த அலங்காரத்தோட நாங்க இன்னைக்கு கடவுளுடைய சமூகத்துக்கு வாரோம். அடுத்து சங்கீதம் 98:6 பார்க்கிறோம், கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள்.
சரியா? இன்னைக்கு நம்ம காணிக்கை கொண்டு வரோம், பிரகாரங்களை நாங்க பிரவேசிக்கிறோம். ஆனா அதுக்கு முதல் என்ன சொல்லப்படுது பாருங்க, அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி. அப்ப காணிக்கை கொண்டு வரும்பொழுது என்ன நினைவோடு என்ன சிந்தனையோடு நம்ம கொண்டு வரோம் இன்னைக்கு? நம்ம யோசிக்கிறது, நான் சம்பாதித்து பெற்றுக்கொண்டது. சில நேரங்கள்ல சிலர் நம்ம என்ன செய்வோம், சம்பாதித்து பெற்றுக்கொண்டது, இதுல இருந்து நான் வந்து கடவுளுக்கு கொடுக்க போறேன், இதை கடவுளுக்கு கொடுத்தேன்னு சொன்னா அவர் எனக்கு கொடுப்பார். அதாவது நான் கொடுக்கறதுனால கடவுள் கொடுக்கிறார் என்ற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யறோம், கடவுளுடைய சமூகத்துக்கு வாரோம் இல்லையா? இதான் நாங்க அவருக்கு கொடுக்கிற மகிமை. உண்மையா என்ன நாங்க பார்க்கிறோம், எல்லாமே கடவுளுடையது. அந்த 1ஆம் 2ஆம் கற்பனைகளை படிக்கும்போது நாங்க கண்டு கொண்டோம், பொன்னும் வெள்ளியும் அவருடையது இல்லையா? அவர் தான் எங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த கொடுத்ததில் இருந்து நன்றியாக ஒரு சிறு பகுதியை நான் எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட வாரேன், அவருடைய பிரகாரங்கள்ல பிரவேசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க கொடுத்ததுல இருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி. இந்த நாமத்திற்குரிய எப்படியான மகிமை நாங்க செலுத்தி தான் அவருடைய சமூகத்துக்கு பிரவேசிக்கிறோமா? இது அவரை நாங்க மகிமைப்படுத்துறதுக்கு, அவரை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அவருடைய அந்த நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணவா. சரியா? இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பாருங்க, அவருடைய நாமம், அந்த நாமத்தின் மகத்துவம் என்னன்னு சொல்லி நாங்க அந்த வேத வசனங்கள்ல நாங்க குறித்து முதல்ல வாசித்து நாங்க பார்த்தோம். அது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு மகிமை நிறைந்தது, அந்த பூமியில எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது. அவருடைய அதிகாரம் தான் எல்லா இடத்திலும் செயல்படுகின்றது, அவரை மீறி ஒன்றும் நடைபெறாது. வானத்தில் இருக்கிற சேனைகளும் பூமியில் இருக்கிற குடிகளும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அவருடைய சித்தத்துக்குள்ள நடைபெறுகின்றது. அப்படியான மகத்துவம் உள்ள நாமம், அந்த நாமத்தை நாங்க கீர்த்தனம் பண்ணணும். சில நேரங்கள் இன்னைக்கு வருகிற பாடல்கள்ல வந்து கீர்த்தனம் பண்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. என்ன பாஷையில எழுதியிருப்பாங்க, என்ன ஒரு சிந்தனையில, என்ன ராகத்துல படிக்கிறாங்க என்பதை நாம அறிய மாட்டோம் இன்னைக்கு இல்லையா? அப்ப அப்படியான அவருடைய நாமத்திற்குரிய மகத்துவத்தை செலுத்துகின்ற, அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துகின்ற அந்த பாடல்களை எனக்கு எப்படி இன்பமா இருக்கும், எப்படி எனக்கு ஆசையா இருக்குன்றது இல்ல, அதுல தேவனுடைய மகத்துவங்கள் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நான் கண்டு அவரை நாங்க துதிக்கணும் இல்லையா? அப்ப சங்கீதங்களை பாருங்க, அவங்க எழுதும் பொழுது அந்த தேவனுடைய மகிமைகளை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய மேன்மைகளை, அவருடைய குணாதிசயங்களை தான் எழுதி அவரை பாடுறது, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுறதை நாங்க பார்க்கலாம் இல்லையா? அப்புறம் சங்கீதம் 72:19 வாசிக்கிறோம், அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. சரியா? அவருடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதா, என்றென்றைக்கும் என்று துதிக்கிறது நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்புறம் பாருங்க, 103:1 வாசிக்கிறோம் சங்கீதம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சரியா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சரியா? அப்ப நாங்க சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சரி, அப்ப கடவுளுக்கு எங்களுடைய மகிமையை செலுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு, நாங்க அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, கனம் பண்ணும்படியாக நாங்க செய்ய வேண்டியது என்னது, அவர் எங்களுடைய ஆத்துமாவுக்கு செய்த காரியங்களை நாங்கள் எண்ணினவர்களாய், அவர் எங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்றி அந்த காரியங்களை நாங்கள் சிந்தித்தவர்களாய் தேவனை ஸ்தோத்தரிப்பது. ஸ்தோத்தரிப்புன்னு சொல்லும் பொழுது நன்றி நன்றி, துதி துதி, அது மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையவே நாங்கள் ரோமர்ல வாசிக்கிற மாதிரி அவருக்கு நன்றி ஜீவ பலியாக கொடுப்பது எனக்கு அன்பானவர்களே. சரியா? ஏசாயா 50:10 வாசிக்கிறோம், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தரை மகிமைப்படுத்துறவன், கர்த்தருக்கு தன்னுடைய மதிப்பை, கனத்தை, கௌரவத்தை கொடுக்கிறவன் என்ன செய்யறானா, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகின்றான். ஆண்டவரே, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை சுவாமி, நீங்களே என்னுடைய அடைக்கலம், நீங்களே எனக்கு ஜீவன் என்று அவரை சார்ந்து கொள்ளுவது. அடுத்து வாசிக்கிறோம் கொலோசியர் 3:17,
வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். சரியா? அவருடைய இந்த காரியம் எல்லாமே அவருக்கு கனத்தை கொடுக்கின்ற, அவருக்கு கூறிய அந்த மரியாதையை கொடுக்கின்ற விஷயமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, வார்த்தையினாலாவது பார்த்தோம் என்னது, வார்த்தையில அறிக்கை பண்றோம் கடவுளை, கிரியில ஒன்னையும் காணோம்னு பார்த்தோம். அது என்னது, அவருடைய நாமத்தை வீணில வழங்குகிற ஒரு வாழ்க்கை முறை அது. ஆனா இங்க நாங்க பார்க்கிறோம், வார்த்தையினாலாவது கிரியினாலாவது, வார்த்தையில மாத்திரமல்ல, கிரியில மாத்திரமல்ல, செயல்ல மாத்திரமல்ல, ரெண்டிலையும் நீங்கள் எதை செய்தாலும், அப்ப எதை செய்தாலும் சொல்லும் பொழுது ஊழியத்தை மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்திலேயா இருக்கலாம், எங்களுடைய எதிர்கால திட்டங்களா இருக்கலாம், எங்களுடைய தொழில் காரியங்களை குறித்த தீர்மானங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியில நான் கொண்டிருக்கின்ற என்னுடைய சித்தம் தீர்மானங்களா இருக்கலாம். அது எதை செய்தாலும் நான் என்ன செய்யணுமா, அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் செய்ய வேண்டும். சரியா? அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக நான் அதை செய்யணும். அப்ப நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துல அதை நான் செய்யணும்னு சொன்னா அது எப்படியாப்பட்ட செயலா இருக்கும், எப்படியாப்பட்ட வார்த்தையா இருக்கும்? அது எனக்கு இஷ்டமானபடி அல்லது பிறருடைய இஷ்டத்தின் படியான காரியமாக அது இருக்காது, இல்லையா? நான் எதை செய்தாலும் இது என்னுடைய ஆண்டவருக்கு பிரியமான காரியமா, என்னுடைய ஆண்டவருக்கு இது சித்தமான ஒரு விஷயமா என்பதை நான் ஆராய்ந்து அறிந்து எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே நான் அதை செய்வேன். அது நான் அவருக்கு கொடுக்கிற மகிமை, அவர் கொடுக்கின்ற கணம் அது. எனவே அன்பானவர்கள், நாங்கள் மத்தேயு 5:16 வாசிக்கிறோம், இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப நாங்க தேவனுக்கு கொடுக்கின்ற அந்த மகிமையை, தேவனுக்காக பாருங்க, இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் செய்து அவருக்கு முன்பாக பிதாவை துதிக்கின்ற அந்த வாழ்க்கை முறையை, அது வார்த்தையை கிரியையை என்ன செய்வாங்களா, உலகத்து மக்கள் மனுஷர்கள் அதை பார்த்து அவங்களும் கடவுளை துதிக்கக்கூடிய, கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக அது இருக்குமா? இன்றைக்கு யோசித்து பாருங்க அன்பானவர்கள், நானும் நீங்களும் வாழுகின்ற சூழ்நிலையில, நாங்க வேலை செய்கின்ற இடமா இருக்கலாம், அல்லது நாங்க வாழுகின்ற எங்களுடைய இடமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், அந்த இடங்கள்ல, அந்த குடும்பத்துல, அந்த இடத்துல எங்கள் நிமித்தம் கடவுள் மகிமைப்படுகின்றாரா, மகிமைப்படுத்தப்படுறாரா? இப்ப பாருங்க, ஆண்டவருக்குள்ள வந்த உடனே, முன்ன ஆண்டவர் அறியாதவர்களா இருந்தா ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். இப்ப கடவுள் என்ன செய்தாரு, அவருடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துட்டார். இப்ப நாங்க ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், அப்புறம் கொம்யூனியன் எல்லாம் பங்கு கொள்றோம், கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்றோம், ஆலயத்துல முழு அங்கத்தவர்களாக மாறிட்டோம், ஊழியத்தெல்லாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம், இல்லையா? அதே நேரத்துல இப்ப எங்களுக்கு என்ன பேர் கொடுக்கப்படுது, நான் யாரு? இப்ப நான் ஒரு கிறிஸ்தவன். அப்ப கிறிஸ்தவன் சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? கிறிஸ்து சக அவன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து உன்னோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவனுடைய அடையாளம் எங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்ப எங்களுடைய செயல்பாடுகள், நான் சொல்ல முடியாது இது என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படித்தான் போவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் கடவுளை மகிமைப்படுத்தாமல் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கும் பிரகாரமாக வாழும் பொழுது யாருக்கு அது அகௌரவத்தை கொண்டு வருது? கிறிஸ்துவுக்கு என்பதை நாங்க ஞாபகத்துல வச்சிருக்கோம். இது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அன்பாளர்களே. நாங்க முரட்டாட்டம் பண்ணும் பொழுது, நாங்க எங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு முதலிடம் கொடுத்து செயல்படும் பொழுது, அது எனக்கு மாத்திரமல்ல, நான் கடவுளுக்கு அகௌரவத்தை கொண்டு வருகிறேன். என்னை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவமதிக்கும்படியாக நான் செயல்படுறேன் என்பதை நாங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். சரியா? அது என்ன நடக்குமா, எங்களுடைய குடும்பத்திலையும் எங்களுடைய சமூகத்திலையும் ஒரு பிரகாசத்தை, ஒரு சாட்சியை அது ஏற்படுத்தும். அப்ப எங்களை சூழ இருக்கிறவங்க கூட ஆண்டவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்பதை நாங்க ஞாபகத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப நாங்க கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு அல்ல,
அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்தும்படியாக, கனத்தை செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நல்லது. இந்த நேரத்தில் நாங்க பகிர்ந்து கொள்ளலாம். நாங்க கற்றுக்கொண்ட அல்லது நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை, நீங்க அறிந்து வைத்திருக்கிற காரியங்களை இந்த நேரத்தில் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். மற்ற காரியங்களை நாங்க அடுத்த வாரம் கற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ.